Good evening, Ma. Sir, Yes, good evening to all. good evening, sir. Good evening, Pa. Good evening, Pa. So long days கழிச்சு கிளாஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஓகேம்மா. லிசன், லாஸ்ட் கிளாஸ் நம்ம எதுவுமா கம்ப்ளீட் பண்ணோம்? அயனிக் படிக்கக்கூட ஆற்றல் முடிச்சோம் சார். அயனிக் படிக்க கூட ஆர்டர் முடிச்சாச்சு இல்லையா? சார் முறை சார்பு மின்சுமை வரைக்கும் நடத்திருக்கீங்க சார். ஓ, முறைசார் மின்சுமை எடுத்திருக்கோம். ஓகே. முறைசார் மின்சுமை எக்ஸாம்ல போட்டோமா? இல்ல சார். எக்ஸாம்பிள் போட்டோமாமா? எக்ஸாம்பிள் ஆமா சார், கார்பன் டை ஆக்சைடு மட்டும் போட்டுறணும் சார். ஓ, ஓகே. இப்போ சப்போஸ் O3க்கு எப்படி போடலாம்னு பார்த்தலாமா? பார்த்துட்டு அடுத்த டாபிக் போயிடலாம். சரிங்களா? சார் ரெகுலரா கிளாஸ் வைக்கிறீங்களா சார்? எஸ்மா கொஞ்சம் சமயம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு தான். ஓகேம்மா நோ ப்ராப்ளம். ஓகே, நம்ம டுமாரோல இருந்து 2 டைம்ஸ் கூட எடுக்க ட்ரை பண்றேன். சரியா? ஓகே சார். மார்னிங் அண்ட் ஈவினிங் கூட எடுக்க ட்ரை பண்றேன். ஓகே, லிசன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் O3 ஓசோன் சொல்றேன்னு வச்சுக்கோ. ஓசோனுடைய ஃபார்மல் சார்ஜ் எப்படி கால்குலேட் பண்ண நம்ம பார்த்துடலாம். அப்போ நமக்கு ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்ணா ஒரு சிம்பிள் ஃபார்முலா நமக்கு இருக்கு, அது தெரியும் நமக்கு. ஓகே, இது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணுவோம். O3 எப்படி எழுதணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்கெலிட்டல் ஃபார்முலா எழுதணும் இல்லையா? செகண்ட் ஸ்டெப்ஸ் நம்ம சொன்னோம், O3 உடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோமா? O3 உடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் டக்குன்னு சொன்னோம். O3 கா சார்? எஸ். ஒரு ஓக்கு எவ்வளவு வேலன்ஸ் இருக்கானே? 6 சார். அப்போ 3 × 6 எவ்வளோ? 18 இல்லையா? 18 தான் வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்போ தேர்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன் அப்படின்னாக்கா, சிங்கிள் பாண்டு தர சொல்லியிருக்கேன். அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் 18 இருக்கு இல்லையா, அதுல இருந்து என்ன பண்ற எலக்ட்ரான் எடுத்து சிங்கிள் பாண்டு கொடுங்க அப்படின்னா தேர்ட் பாயிண்ட் சொல்லியிருப்பேன். ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு சொன்னா, நீ ரிமைனிங் எலக்ட்ரானை எலக்ட்ரோநெகட்டிவ் எங்க அதிகமா இருக்கோ அதை பொறுத்து ஆக்டன் ரூலை ஃபாலோ பண்ற மாதிரி அதாவது 8 எலக்ட்ரான் வர மாதிரி என்ன பண்ணோம் பங்கீட்டு தரணும்னு சொல்லியிருப்பேன். அப்போ எப்படி கொடுக்கலாம்னு சொன்னாக்கா பாருங்க, இந்த மாதிரி தரலாம். இப்போ எல்லாமே இதுல என்னது எலக்ட்ரான் கவர்தன் அதிகமா இருக்குது தான், அதனால எங்கேருந்து வேணாலும் கொடுக்கலாம். எப்படின்னாக்கா பாருங்க, இங்கே ஓ இங்கே ஓ இங்கே ஓ போட்டு இப்போ என்ன பண்றேங்க எலக்ட்ரான் கொடுங்கம்மா. எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா, இங்கே சப்போஸ் நான் இந்த ஓவு எக்ஸ்னு வச்சுக்கோ, இல்லை ஏன்னு வச்சுக்கிறேன். இந்த ஓவு பின்னு வச்சுக்கோ, இந்த ஓவு சின்னு வச்சுக்கோ. கரெக்டா? எஸ். இப்போ ஏ ஓவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்டன் ரோ ஃபாலோ பண்ணி எலக்ட்ரான் கொடுத்தா ஆல்ரெடி 2 எலக்ட்ரான் இருக்கு அந்த பாண்ட்ல. அப்போ எவ்வளோ எலக்ட்ரான் தரணுங்க? இங்கே 6 கொடுக்கணும். அப்போ 6 போயிடுச்சா? ரிமைனிங் எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்டா, ஆல்ரெடி 4 போயிடுச்சு. இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? 6 போயிடுச்சு. 10 போயிடுச்சு. மீதி 8 தான் இருக்குது. 8ல என்ன பண்ணலாம்? இங்க 6 கொடுத்துலாமா? ஏன்னா ஆல்ரெடி 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அந்த பாண்ட்ல, அதனால இங்க 6 கொடுத்துட்றேன். எஸ். இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா 6 6 12, 2 பாண்ட்ல 4 16 போயிடுச்சு. மீதி எவ்வளோ இருக்கு? 2 தான் இருக்கு. அந்த 2 தான் என்ன பண்ணணும்? இங்க தரணும், இந்த ஓக்கு தரணும். எஸ். இப்போ நல்லா கவனிங்க, ஏ என்கிற ஓல நல்லா கவனிக்குமா, ஏ என்கிற ஓ சுத்தி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, சி என்கிற ஓ சுத்தி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஆனா பி என்கிற ஓ சுத்தி 6 தான் இருக்குது, 8 இல்லை. ஆமா தானே? அப்போ ஒரு லோன் பேரை நம்ம என்ன பண்ணோம்? பாண்ட் பேரா மாத்திக்கலாம். அப்போ 5th பாயிண்ட் என்ன சொல்றோம் பாருங்க, லோன் பேரை பாண்ட் பேரா மாத்திக்கலாம். எப்படின்னாக்கா இந்த மாதிரி, ஸோ இங்கே ஓ இங்கே ஓ இங்கே ஓ, எதனா ஒரு சைடு மாத்தி. சரியா? இப்போ சப்போஸ் நான் ஏழுக்கிற லோன் பேரை மாத்திடுறேன் அப்படின்னா என்ன ஆகிடும்? ஓ டபுள் பாண்டா மாறிடும், டபுள் பாண்டா மாறிடும் இல்லையா? இப்போ எலக்ட்ரான் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே 2 லோன் பேர் தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஆயிடுச்சு, பாண்ட் பேரை மாறிடுச்சு. இங்கே ஆல்ரெடி இருக்கிற ஒரே லோன் பேர் தான் இருக்கும். இங்கே வந்து 3 லோன் பேரா இருக்கும். 3 லோன் பேர் அப்படி தான் இருக்குமா? சரியா? எஸ். இப்போ இந்த ஏ, இது பி, இது சி இல்லையா? இப்போ நம்ம போடலாமா ஃபார்மல் சார்ஜ்? ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா சொல்ல போகலாம்? அஸ்வினி சொல்லு போகலாம். ஃபார்மல் சார்ஜ் NB minus NL plus NB by NB minus number of valence NL plus NB by 2.
இல்லையா? இதான் ஃபார்முலா. இப்போ ஒவ்வொன்று போடுங்க. ஃபர்ஸ்ட் ஏங்கிற ஆட்டை எடுத்துக்கோ. ஏங்கிற ஆட்டத்துக்கு ஃபார்மல் செக் அப்ளை பண்ணலாம். இங்க ஏங்கிற ஆட்டோடைய என்பி வேல்யூ எவ்வளோமா அப்படின்னா 6. ஏன்னா பேலன்ஸ் இருக்கா 6 தானே? அப்போ Yes, sir. 6 மைனஸ் என்எல் எவ்வளோ சொன்னாக்கா 4 இல்லையா? 4. 2 லோன் இருக்கு அதனால 4 எலக்ட்ரான்ஸ் பிளஸ் என்பி எவ்வளோக்கா 2 பாண்ட் இருக்குது அதனால 4 எலக்ட்ரான்ஸ் பை 2. இதை சிம்பிளிஃபை பண்ணா 2. அப்போ 0. என்ன வரும்? 6 மைனஸ் 6 0ன்னு வரும். ஓகே. அடுத்து பி அடுத்து கால்குலேட் பண்ணுங்க. அதுக்கும் என்பி வேல்யூ 6 வரும். 6 மைனஸ் இங்க எவ்வளோ என்எல் வேணும்னா 2 தான், ஏன்னா ஒரே லோட் தான் இருக்கு. பிளஸ் எவ்வளோ பாண்ட் பண்ணா 6, ஏன்னா 3 பாண்ட் இருக்கு பை 2. ஓகேவா? இது சிம்பிளிஃபை பண்ணா 3. அப்போ என்ன வரும்? 6 மைனஸ் 5 ஈக்குவல் டு 9 பிளஸ் 1. plus 1. அடுத்தது சி கால்குலேட் பண்ணுங்க. என்ன வரும்? 6 மைனஸ் 6 மைனஸ் ஸோ நல்ல கவனி. என்எல் வேல்யூ எவ்வளோ? சிக்கு 6 பிளஸ் என்பி வேல்யூ எவ்வளோ? 2 பை 2 இல்லையா? 2 பண்ணா 1. அப்போ என்ன வரும்? 6 மைனஸ் 7 ஈக்குவல் டு -1. அப்போ நீங்க O3 மாலிகுல் எழுதும்போது எப்படி ரைட் பண்ணும் சார்னு கேட்டாக்கா நல்ல கவனி. அந்த அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர் போடுங்க. ஓ டபுள் பாண்டு ஓ சிங்கிள் பாண்டு ஓ இல்லையா? இப்போ இந்த ஏழு ஓக்கு 0 வந்துச்சு காமன் சார்ஜ். அப்போ அங்கே எதுவும் தேவையில்லை. ஆனால் பி ஓக்கு என்ன சார்ஜ் வந்துச்சு? +1 Plus. வந்துச்சு இல்லையா? அந்த +1 அப்படியே நீங்க போடணும். அப்போ இந்த ஓக்கு +1 போடணும். சிங்கிற ஓகே என்ன வந்துச்சு? -1 வந்துச்சு. இதுதான் O3 ஸ்ட்ரக்சர் சொல்றோம். ஃபார்மல் சார்ஜ் பிரகாரம் இதான் என்னது? O3 ஸ்ட்ரக்சர். ஓகேவா? புரியுதா? இப்போ கிளியரா இருக்கா? ஓகேம்மா. ஓகே. இந்த மாதிரி நீங்க எந்த கொஸ்டின் கேட்டா நீங்க ஃபார்மல் சார்ஜ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கம்மா. புக்கில் எடுத்து செக் பண்ணுங்க தெரியும் உங்களுக்கு. சரியா? Okay, ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாமா? போலாம் sir. எஸ். ஐ திங்க் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்கா இப்போ நம்ம கோவலன்ட் பாண்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஐ திங்க் என்னன்னு பார்த்தோம்னாக்கா லிசன் மெட்டாலிக் பாண்டுமா. நெக்ஸ்ட் மெட்டாலிக் பாண்ட் பற்றி நான் சும்மா அப்படியே ஓரளா சொல்லிடுறேன், கவனிச்சுக்கோ. மெட்டாலிக் பாண்ட்னா ஒன்றும் கிடையாது. 2 மெட்டல் சேர்ந்து பாண்டை ஃபார்மேஷன் பண்ணா அது பேர் மெட்டாலிக் பாண்டு, வேற ஒன்றும் கிடையாதுமா. புரியுதா? இதனுடைய எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கரண்ட்ல எப்படி இருக்கும்? ஹையா இருக்கும். மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட்லாம் ஹையா இருக்கும். எதுக்கு? மெட்டாலிக் பாண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே. எஸ். இதை பற்றி ஜஸ்ட் தெரிஞ்சா போதும். அதனால அதை பற்றி பெருசாக எதுவும் சொல்ல வேண்டிய இதெல்லாம் இல்லை. அடுத்து இந்த கோஆர்டினேட் பாண்டுமா. கோஆர்டினேட் பாண்டுன்னு பார்க்கணும் இல்லையா? எஸ். Metallic bond பத்தி சொல்றீங்களா சார்? டக்கு டக்குன்னு எழுதிக்கிறேன். அது ஒண்ணும் இல்லம்மா. 2 மெட்டல் சேர்ந்து ஃபார்ம் பண்ணது மெட்டல் பாண்ட், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால அது தேவைன்னு சொல்றேன், ஏன்னா அந்த அளவுக்கு யூஸ் இல்லை அது. Okay. ஓகே, புரியுதா? 2 மெட்டல் சேர்ந்து ஃபார்ம் பண்ணது மெட்டல் பாண்டு. அந்த மெட்டல் பாண்டா இருக்கிற காம்பவுண்ட் எல்லாமே அதிகமான எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கும். அதாவது வெப்பத்தையும் மின்சாரத்தையும் அதிகமாக கடத்தும் சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா மெட்டல் இல்லையா? அதனால அதிகமாக கொடுத்தா மெல்ட் ஆகும். புரியுதாப்பா? ஓகே. அதனால அதை பத்தி அந்த அளவுக்கு எதுவும் இல்லைம்மா. அதனால ஓகே. ஆனா இது வந்து கோஆர்டினேட் பாண்டு கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோ. கோஆர்டினேட் பாண்டு நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி ஒரு லெசனே படிக்க போறோம்னா பிரச்சனை இல்லை. இதெல்லாம் கோஆர்டினேட் பாண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அணைவு சகப்பிணைப்பு தமிழ், ஆமா தானே? அணைவு சகப்பிணைப்பு. புரியுதா? அணைவு சகப்பிணைப்பு. அணைவு சகப்பிணைப்புல பார்த்தோம்னாக்கா அந்த அணைவு சகப்பிணைப்பு எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டா நல்லா கவனிச்சுக்கோ. இந்த மாதிரி ஏரோ மார்க் போடுவோமா. இது கிவ்ஸ் கிடையாது இங்க. இதான் கோஆர்டினேட் பாண்ட் மீனிங். புரியுதா? எஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க. நான் NH3 எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிறேன்? NH3. NH3 பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? NH3 இப்படிதான் இருக்கும், ஆமா தானே? எனக்கு சொல்ல போலாம் NH3 எத்தனை லோன் பெர்மா இருக்கும்? டக்குன்னு சொல்லணும். NH3 எத்தனை லோன் பேர் இருக்கும்? ஒரு லோன் பேஸ் இருக்கும். வந்துட்டீங்களா கிளியர்? டக்குன்னு சொல்லணுமா இல்லையா? டக்குன்னு நான் பண்ணோம். என்னுடைய வேலன்ஸ் இருக்கிறாங்களோ 5 1 2 3 4 5. அப்ப ஹெச் என்ன பண்ணோம்? 3 டிஜிட்னா அப்ப என்ன பண்ணோம்? ஒவ்வொரு ஹெச் எடுத்துக்கோ ஒரு இலக்கான. அப்புறம் என்ன அது லோன் பேர். அப்போ ஒரு லோன் பேர் டக்குன்னு சொல்லணும் இந்த மாதிரி போட்டு. புரியுதா?
எஸ் சார். அதான் ஒரு லோன் பேர் நான் போட்டிருக்கேன் இல்லையா? எஸ். இப்போ இது கூட நம்ம ஹெச் நான் பண்றேன். ஹெச் ஓகே போடும்போது நல்லா புரிஞ்சுக்க. NH3 ஒரு லோன் பேர் இருக்குது, இங்க ஹெச் போட்டிருக்கேன். நல்லா கவனிங்க. NH3 லோன் பேருக்கல இது பேஸ். என்னம்மா இது? பேஸ். இது ஆசிட். இது நம்ம ஆசிட். என்ன சார் பேஸ்ன்னு கேட்டா இது லூயிஸ் பேஸ். என்னம்மா? லூயிஸ் பேஸ். இது லூயிஸ் ஆசிட். அப்ப லூயிஸ் பேஸ்னா என்னது? லோன் பேர் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். லூயிஸ் ஆசிட்னா மீனிங் என்னது? லோன் பேர் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும். இது அக்செப்ட் பண்ணதால எலக்ட்ரான் டிபிஷன்ட், இது டொனேட் பண்ணதால எலக்ட்ரான் ரிச். எது எலக்ட்ரான் ரிச்? லூயிஸ் பேஸ் எலக்ட்ரான் ரிச். எலக்ட்ரான் ரிச். இது என்னது? எலக்ட்ரான் டிபிஷன்ட். எலக்ட்ரான் டிபிஷன்ட். புரியுதா? ஏன்னா எலக்ட்ரான் பற்றாக்குறையா இருக்கு H. அதனால என்ன பண்ண எலக்ட்ரான் டிபிஷன் சொல்றோம். அதுதான் லூயிஸ் ஆசிட் சொல்றோம். எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனா இது எலக்ட்ரான் ரிச் அப்படின்னு லோன் பேர் அதிகமா இருக்கு இல்லையா? லோன் பேர்தால எலக்ட்ரான் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதான் எலக்ட்ரான் ரிச். இதுதான் சொல்றோம் லூயிஸ் பேஸ் சொல்றோம். அப்போ இந்த லோன் பேர் எலக்ட்ரானை இந்த ஹெச்சுக்கு கொடுக்கும்போது இந்த ஹெச் அந்த 2 எலக்ட்ரானை வாங்கிக்கும். 2 எலக்ட்ரானை வாங்கி நல்லா புரிஞ்சுக்கோ. அங்க நம்ம அயனிக் பண்ணலாம் ஒரு ஒரு ஆட்டம் ஒரு மெட்டலு ஒரு நான் மெட்டலுக்கு எலக்ட்ரான் கொடுக்கும் இல்லையமா? அது எதை பொறுத்து கொடுக்கும் அப்படின்னு கேட்டா நோபல் கேஸ் எலிமெண்ட்டுக்கு வர மாதிரி கொடுக்கணும். ஆனா இது என்னதுன்னா ஜென்ரலாவே ஒரு பேர் எலக்ட்ரான் கொடுக்கணும். ஒரு பேர் எலக்ட்ரானை கொடுத்துச்சுன்னா அது என்னது? லூயிஸ் பேஸ். லூயிஸ் பேஸ். ஒரு பேர் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணா அது லூயிஸ் ஆசிட். இந்த பாண்டை தான் நம்ம எப்படி எழுதணும் கேட்டா இங்க பாருங்க. இது கிவ்ஸ்மா. இது கிவ்ஸ். எப்படி எழுதணும் கேட்டா N ஹச் 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 அந்த பாண்டை இப்படி ரைட் பண்றோம். பாண்டு ஹெச்னு போறோம். இந்த பாண்டு நேம் தான் என்னது? அணைவு சகப்பிணைப்பு. நம்ம சொல்றோம் அணைவு சகப்பிணைப்புன்னு சொல்றோம். அப்ப இது பாண்டுமா நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த பாண்டுக்கு மீனிங் என்னது? 2 எலக்ட்ரானை Nல இருந்து H கொடுத்துக்குன்னு அர்த்தம். அதனால இது அணைவு சகப்பிணைப்பு. ஓகேவா? புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் ஒரு எக்ஸாம்பிள் எதுன்னு வச்சுக்கோ. ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் OH NO2 தான் இல்லையா? அந்த NO2 எப்படி சார் எழுதுன்னு கேட்டா இந்த மாதிரி எழுதுவோம். N டபுள் பாண்ட் O ஒரு பாண்டை போட்டு ஓன்னு எழுதுவோம். இதுக்கு பேர் என்னது? N டபுள் பாண்ட் ஓல ஒரு பாண்டு சிக்மா ஒரு பாண்டு பை. ஆனா N சிங்கிள் பாண்ட் ஓ இருக்குல்லையும் அது என்னது? கோஆர்டினேட் பாண்டு. இந்த பாண்ட் நம்ம கோஆர்டினேட் பாண்ட் சொல்லுவோம். புரியுதா? எஸ் ஆர் நோ? எஸ் சார். யா கிளியரா இருக்கியா? இந்த மாதிரி ஏதாவது क्वेश्चन கேட்டா ஆன்சர் பண்ண தெரிஞ்சணும். அப்ப லோன் பேர் எலக்ட்ரான் என்ன பண்ணோம்? லோன் பேரை இன்னொன்னு கொடுக்கணும். ஒரு லோன் பேர் அப்படியே கூட ஒரு பேரா கொடுக்கணும். அதான் என்னது? கோஆர்டினேட் பாண்ட் சொல்றோம். வேற ஒண்ணும் கிடையாதுமா. புரியுதா? எஸ்மா. நெக்ஸ்ட் போலாம். டாபிக் போலாம். ஹைட்ரஜன் பாண்ட். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம ஹைட்ரஜன் பாண்ட். ஹைட்ரஜன் பிணைப்பு சொல்லுங்க தமிழ்ல. ஹைட்ரஜன் பிணைப்பு. ஓகே. சோ ஹைட்ரஜன் பிணைப்புன்னு சொன்னா எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டா இது 2 வகைப்படும். ஒன்று மூலக்கூறுகளுக்கு இடையே நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பு. மூலக்கூறுகளுக்கு இடையே நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பு. புரியுதா? இது எக்ஸாம்பிளா பார்த்துட்டு நம்ம அடுத்தது டாபிக் போவோம். இதுல செகண்ட் டைப் போவோம். எப்படி சார் மூலக்கூறுக்கு இடையே நிற்கும் ஹைட்ரஜன் பிணைப்புனாக்கா எக்ஸாம்பிள் வந்து கவனி. இங்க OH இங்க N டபுள் பாண்ட் O இல்லையா? NO2. இப்போ என்ன மீனிங்னாக்கா இங்க இந்த ஹெச்சுக்கும் இந்த ஓக்கும் ஒரு பிணைப்பு இருக்குமா? இது பேர் தான் ஹைட்ரஜன் பிணைப்பு சொல்லுவாங்க. இது பேர் என்னமா? இது எப்பனாக்கா இந்த மாதிரி இங்க H இருக்கணும், இங்க ஹெட்ரோ ஆட்டம் இருக்கணும். ஹெட்ரோ ஆட்டம்னா இந்த மாதிரி ONS இந்த மாதிரி பாண்டை ஃபார்மேஷன் பண்ணிக்கும். இது பேர் ஹைட்ரஜன் பிணைப்பு. இது வந்து ஒரே மூலக்கூறு தானே இருக்குது. OH ஒரு கார்பனுக்கு ஒரு பென்சின் ரிங்ல அடுத்து NO2 ஒரு கார்பன் இருக்கு. பக்கத்துல இருப்பதால இதுதான் மூலக்கூறுக்கு இடையே நிகழும் H பிணைப்புன்னு சொல்லலாம் இல்லையா? இதே மாதிரி எக்ஸாம்பிள் வேற என்ன எக்ஸாம்பிள் சார் கேட்டா இந்த எக்ஸாம்பிள் சொல்லலாம்.
இது பேரு ஆர்த்தோ நைட்ரோஃபீனால்மா. ஆர்த்தோ நைட்ரோ ஃபீனால். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் கவனிங்க. பென்சீன் ரிங் போடுங்க. இதில் CHO OH. இதுக்கு பேர் சாலிசில் ஆல்டிகைடு. சாலிசில் ஆல்டிகைடு. ஆல்டிகைடு. சாலிசில் ஆல்டிகைடு. ஓகேவா? சாலிசில் ஆல்டிகைடுல பார்த்து சொன்னாக்கா எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டா இந்த ஓக்கும் இந்த ஹெச்சுக்கும் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். புரியுதா? இதை என்னது மூலக்கூறுகளுக்கு இடையே நிகழ் ஹெச் பிணைப்பு. புரியுதாமா? சாலிசிலிக் ஆல்டிகைடு ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் இதில் நிகழ்த்து மூலக்கூறுகளுக்கு இடையே நிகழ் ஹெச் பிணைப்பு நம்ம சொல்லணும். அதே செகண்ட் டைப் என்னன்னு கேட்டாக்கா செகண்ட் டைப் கவனி. மூலக்கூறுகளுக்கு வெளியே நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பு. மூலக்கூறுகளுக்கு வெளியே நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்புன்னு நான் சொல்றேன். ஐயா, மூலக்கூறுகளுக்கு வெளியே நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்புனா என்ன சார் மீனிங் அப்படின்னு கேட்டா ஸோ நல்லா கவனிமா, நல்லா புரிஞ்சுக்கோ. லிசன். ஓகே, கவனி பார்க்கலாம். மூலக்கூறுகளுக்கு வெளியே நிகழும் ஹச் பிணைப்புன்னு கேட்டா எப்படி சார் இருக்குன்னு கேட்டா இந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே OH இருக்குன்னு வச்சுக்கோ. இங்கே OH இருக்கு. சாரி, இங்க CH இருக்குன்னு வச்சுக்கோ. என்னமா இருக்கு? எதோ வச்சுக்கணும், அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. CHO. நான் அந்த CHO இப்போ எழுதுறேன். CHO. இங்க வந்து OH இருக்குன்னு வச்சுக்கோ. புரியுதா? அப்போ இந்த ஓக்கும் இந்த ஹெச்சுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் நிறைய இருக்கு இல்லையா? அதனால இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்றோம்? மூலக்கூறுகளுக்கு வெளியேன்னு சொல்றாங்க. மூலக்கூறுக்கு வெளியே. வேற என்ன எக்ஸாம்பிள் இருக்கு மூலக்கூறுக்கு வெளியே அப்படின்னு கேட்டா வாட்டர் எடுத்துக்கலாம், HCF எடுத்துக்கலாம். இதெல்லாம் மூலக்கூறுக்கு வெளியே. பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கவனி. இப்போ HO எப்படி எழுதலாம்னாக்கா HOH. இது ஒரு HO எழுதுறேன். அடுத்து ஒரு H2 எப்படி எழுத போறேன்? HOH. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த ஹச்சுக்கும் இந்த ஓக்கும் இப்படி ஒரு பாண்ட் இருக்கும். ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும் இல்லையா? இதான் என்னது மூலக்கூறுக்கு வெளியே. ஏன்னா இது வேற மூலக்கூறு, இது நீர் தான் ரெண்டுமே. பட் ஆனால் இது ஒண்ணு இது ஒண்ணு இல்லையா? அதனால இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணா அது பேர் என்னது? மூலக்கூறுக்கு வெளியே நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பு. இங்கிலீஷ்ல இதுக்கு பேரு இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். அதுக்கு பேரு இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். புரியுதாமா? எஸ், இதான் நான் இந்த வகையான பிணைப்புகள் சொல்றேன். இந்த டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? நோ டவுட்ஸ். ஓகேமா. அப்படின்னு சொன்னா நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னாக்கா இனக்கலப்புகளின் வகைகள். இனக்கலப்புடைய வகைகள்மா கவனி. இது உங்களுக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்குங்க. எஸ், என்னென்ன இனக்கலப்பு வகைன்னு பார்க்கலாம். அதுல வந்து நம்ம இனக்கலப்பு வகையை பார்த்த முன்னாடி இணைதிறன் பிணைப்பு கொள்கை பார்க்கலாமா? நல்லா கவனிச்சுக்கோ. இணைதிறன் பிணைப்பு கொள்கை. ஏன்னா நம்ம VSP எல்லாம் பார்த்துட்டு இல்லையா? அதனால இது கொஞ்சம் உங்களுக்கு புரியும். ஒன்றும் இல்லை, கவனிங்க பாருங்க. இணைதிறன் பிணைப்பு கொள்கை. இணைதிறன் பிணைப்பு கொள்கை ஓகே. ஓகே, இதுல மேற்பொருந்துதலின் வகைகள்மா நம்ம பார்க்கணும். மேற்பொருந்துதலின் வகைகள் என்ன பார்க்க போறோம்? மேற்பொருந்துதலின் வகைகள்.
மேற் பொருந்துதலின் வகைகள். ஓகே, இந்த மேற்பொருந்துதல் வகைகள் வந்து 2 வகையா இருக்கு. ஓகே, 2 வகையா இருக்கு. ஒண்ணு வந்து சிக்மா பிணைப்பு. ஒண்ணு நம்ம சிக்மா பிணைப்பு. இரண்டாவது வந்து பை பிணைப்பு. பை பிணைப்புன்னு சொல்றோம் இல்லையா? நல்லா கவனிங்க. சிக்மா பிணைப்பு, பை பிணைப்பு. இதுல நம்ம பார்க்கறது ஃபர்ஸ்ட் சிக்மா பிணைப்பு என்னன்னு பார்க்கலாம். ஓகே, சிக்மா பிணைப்பு. சிக்மா பிணைப்பு. அப்போ சிக்மா பிணைப்புனா என்னன்னு சொன்னாக்கா, நீங்க நல்லா கவனிங்க. சிக்மா பிணைப்புனா என்ன அப்படின்னு கேட்டா, இந்த சிக்மா பிணைப்பு சம் டைப்ஸ் இருக்கு. முதல்ல சிக்மா பிணைப்புனா என்ன மீனிங் எழுதிங்களேன். கவனி, இரு அணு ஆர்பிட்டால்கள் நல்லா கிளியரா புரிஞ்சுக்க. முதல்ல மீனிங் புரிஞ்சுக்க, எழுத்து முக்கியம் கிடையாது. மீனிங் முதல்ல புரிஞ்சுக்க. புரியல நான் சொல்றேன், சரியா? இரு அணு ஆர்பிட்டால்கள் அச்சின் வழியே நேர்கோட்டில் மேற்பொருந்தும் போது உருவாகும் பிணைப்பு சிக்மா பிணைப்பு. புரியுதுங்களா? நல்லா கவனி. இரு அணு ஆர்பிட்டால்கள் அச்சின் வழியே நேர்கோட்டில் மேற்பொருந்தும் போது உருவாகும் பிணைப்பு என்ன பிணைப்புமா? சிக்மா பிணைப்பு. அப்போ இது உன்னால புரிஞ்சுக்க முடியுதா? அந்த ஆர்பிட்டால அச்சின் வழியே மேற்பொருந்தணும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ முதல்ல உங்களுக்கு ஆர்பிட்டோட வடிவம் தெரியணும்ல. தெரியுமா எல்லாருக்கும் என்னென்ன வடிவம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்பிட்டல்லாம்? அப்படின்னா ரைட் பண்ணிருக்கேன். இப்ப நான் எஸ் ஆர்பிட்டால் சொல்லணும்னு வச்சுக்கோ. எஸ் ஆர்பிட்டால் என்ன வடிவம் தெரியுமா? என்ன வடிவம்? ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் சார். அது தெளிவா ரவுண்ட்லாம் சொல்லக்கூடாது, தெளிவா சொல்லணும். பேர் என்ன? இப்போ உன் பேர் என்ன கேட்டா நீ என்ன சொல்லுவ? தேன்மொழி சார். தேன்மொழின்னு சொல்வேன். அதே உங்க ஊர்ல வந்து இந்த ஊர்ல ஒரு பொண்ணு சிகப்பா இருக்கும், இல்ல கருப்பா இருக்கும், இல்ல குண்டா இருக்கும் சொன்னா சொல்லுவாங்களா? எல்லா பொண்ணும் அப்படிதான் இருக்கும். தேன்மொழி. அப்போ பர்டிகுலர் நேம் தானே சொல்லணும், ரவுண்ட்னு சொல்லக்கூடாது. புரியுதா? அது பேர் கோள வடிவம். அது பேர் என்னமா? கோள வடிவம். இங்கிலீஷ்ல ஸ்பெரிக்கல் ஷேப். என்ன சொன்னோம்? ஸ்பெரிக்கல் ஷேப். எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் எஸ் ஆர்பிட்டோடைய வடிவம். இப்ப இதோடைய ஆக்சிஸ் எப்படி கேட்டா, இது எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, இது ஒய் ஆக்சிஸ். இது வந்து ஒய் ஆக்சிஸ் இல்லையா? இது வந்து இசட் ஆக்சிஸ். இந்த மாதிரி இருக்குமா? இதான் எஸ் ஆர்பிட்டோட வடிவம். பி ஆர்பிட்டோட வடிவம் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காவது தெரியுமா? டம்பிள் ஷேப் சார். வெரி குட். டம்பிள் ஷேப் எப்படி சார் கேட்டாக்கா, ஏன்னா பி ஆர்பிட்டல் வந்து 3 ஆர்பிட்டல் இல்லையா? ஆமா தானே? எஸ்னா 1 தான். பி வந்து 3 ஆர்பிட்டல் சொல்லி கொடுத்துருக்கு. நம்பர் கவுண்ட் தெரியல. அதுல 3 ஆர்பிட்டல். அது ஃபர்ஸ்ட் px py pz. அப்ப pxனா எப்படி சார் இருக்குன்னு கேட்டா இந்த மாதிரி இருக்கும். px இல்லையா? இது py. சாரி, இது
1 செகண்ட். இது எக்ஸ் ஆக்சிஸ்மா, அதனால பி எக்ஸ் தேவையில்ல. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இது எக்ஸ், இது ஒய். நான் பி எக்ஸ் ஆர்பிட்டல் எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா இந்த மாதிரி இருக்கும். இதான் டம்பிள் ஷேப் இல்லையா? எஸ், இது ஆக்சிஸ் இப்படி இருக்கும். இதே வந்து பி ஒய் எப்படி சார் இருக்குன்னு கேட்டா இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஏன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் இல்லையா? இதே பி இசட் எப்படி சார் இருக்கும்? இது பி ஒய் ஆர்பிட்டல். பி இசட் எப்படி சார் இருக்குன்னு கேட்டா இது எக்ஸ், இது ஒய், இதுதான் இசட். அப்படி இருக்கும். இசட் ஆக்சிஸ் இப்படி இருக்கும். ஓகே, இது இசட், இது எக்ஸ், இது ஒய், இது இசட். அப்ப இப்படி இருக்குமா? பி இசட். இதான் என்னது? டம்பிள் ஷேப். இதான் வந்து டம்பிள் ஷேப். கரெக்டா? எஸ். அப்போ இந்த ஆர்பிட்டல்லாம் ஆக்சிஸ் என்னது? இதான அந்த ஆக்சிஸ் வழியிலே வந்து மேற்பொருந்தணும். இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், அது அப்புறம் டி ஆர்பிட்டல் சொல்றேன் எப்படின்னு எக்ஸாம்பிள். இப்போ இது எஸ் ஆர்பிட்டல் பார்த்துட்டு பி ஆர்பிட்டல் பார்த்து டி ஆர்பிட்டல் நம்ம வடிவம் குளோவர் லீப் ஷேப், குளோவர் இலை வடிவம். டீல எத்தனை ஆர்பிட்டல் கேட்டா 5 ஆர்பிட்டல் நம்ம பார்த்துருக்கேன். ஞாபகம் இருக்கா? 5 ஆர்பிட்டல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அந்த 5 ஆர்பிட்டல்ஸ்ல எப்படி சார் இருக்குன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் வந்து dxy. dxy எப்படி இருக்குன்னு கேட்டா இது x, இது y, இது dxy ஆர்பிட்டல். நல்லா கவனி, dxy வந்து அந்த லூப், இது பேர் லூப்மா. இந்த லூப் வந்து இன் பிட்வீன்ல இருக்கும். இதான் என்னது? குளோபல் லீப் ஷேப். dxy x dxy தானே? 1 செகண்ட். எக்ஸுக்கும் ஒய்க்கும் இன் பிட்வீன்ல இருக்கணும். ஏன்னா இதுதான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஒரு டைம் வந்து. அடுத்தது இதெல்லாம் அட்டாமிக் நான் சொல்லி தரேன் சரிங்களா? இப்போ சும்மா ஜஸ்ட் கத்துக்கோம். dy z. சரியா கேட்கலாமா? வேற சொல்லுங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இப்போ ஓகேவா? ஹலோ, இப்போமா கிளியரா இருக்கா? சார் உங்க வாய்ஸ் ரொம்பவே கிளியரா இருக்கு சார். அவங்களுக்கு தான் நெட் இஷ்யூஸ் போல இருக்கு சார். ஏன்னா அவங்க பேசுங்க சரியா கேட்கல. ஓகேமா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. நெட்வொர்க் இருக்கிற இடத்துல வந்து உட்காந்து கேளுங்கம்மா. சரிம்மா. dxy அடுத்து dy z. அப்ப dy zனா இது y ஆர்பிட்டல் வச்சுக்கோ, இது z ஆர்பிட்டல் வச்சுக்கோ. அப்ப ஆக்சிஸ் இடையில இப்படி வந்து ஃபார்ம் ஆகும். இது dy z. அடுத்தது dz x அப்படின்னா இது x, இது z வச்சுக்கோ, இது dz x ஆர்பிட்டல். அப்ப எப்படி இருக்குன்னு கேட்டா இந்த மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் dx ஸ்கொயர் y ஸ்கொயர் எப்படி இருக்குன்னு கேட்டா இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். இது வந்து என்ன சொல்றேன்? dx ஸ்கொயர் y ஸ்கொயர் ஆர்பிட்டல்னு சொல்றேன். இது வந்து இந்த லூப் வந்து இந்த ஆக்சிஸ் மேலே இருக்கும் இப்படி. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் வந்து dz ஸ்கொயர்டு ஆர்பிட்டல் ஒன்று இருக்கு, லாஸ்ட் ஆர்பிட்டல். அது எப்படின்னு கேட்டா இது x, இது zன்னு வச்சுக்கோ. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். இதான் என்னது? dz ஸ்கொயர்டு ஆர்பிட்டல். புரியுதா? இப்போ மீனிங் என்ன சொன்னக்கா? எஸ்மா. dz ஸ்கொயர் மட்டும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். புரியல. ஒன்னு இல்லம்மா, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் இல்லையா? நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு லூப் இப்படி போடுங்க. இப்படி போட்டாச்சா? இப்ப என்ன பண்ணுங்க, இதை ஒரு ரவுண்ட் பண்ணுங்க, மறுபடியும் ஒரு ரவுண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இதுதான் dz ஸ்கொயர்டு. புரியுதா? இப்போ இதை வந்து dz ஸ்கொயர்டு ஆர்பிட்டல் நான் சொல்றேன். புரியுதா? ரெண்டு ஒன்று தான், இதெல்லாம் இதுவும் சேம் தான். ஓகே, இப்போ நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம இப்போ dxy dyz dz இந்த மூணு ஆர்பிட்டல்ல லூப் எங்க இருக்கு? ஆக்சிஸ்க்கு பிட்வீன்ல இருக்கு. ஆமா தானே? அப்படி அர்த்தம் அச்சுகளுக்கு இடையில இருக்குது. ஆனா dx ஸ்கொயர் y ஸ்கொயர் dz ஸ்கொயர் ரெண்டு எங்க இருக்கு? ஆக்சிஸ்லயே இருக்கு. தெரியுதா எல்லாருக்கும்? எஸ் ஆர் நோ? யா, இது கிளியரா புரிஞ்சுக்கோ. இது டி ஆர்பிட்டல் மட்டும் இந்த மாதிரி டிஃபரெண்டா இருக்கும். மூணு ஆர்பிட்டல் ஒரு மாதிரியும் மீதி ரெண்டு ஆர்பிட்டல் ஒரு மாதிரி இருக்கு. பி ஆர்பிட்டல் பிரச்சனை கிடையாது. அந்த லூப் எங்க இருக்கு? ஆக்சிஸ் மேலே இருக்கு.
இல்லையா? எஸ் ஆர்பிட்டால் ஸ்பெரிக்கல் ஷேப். இப்போ சிக்மா பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்னு சொன்னாக்கா நல்லா கவனிமா. சிக்மா பாண்ட் பார்த்தோன்னா 3 டைப்ஸா இருக்கு. என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் டைப் எஸ் ஆர்பிட்டால் மேற்பொருந்துதல்னு சொல்லுவாங்க. அப்போ எஸ் ஆர்பிட்டாலும் மேற்பொருந்துவதால மேற்பொருந்துதல் உருவாவது என்ன பாண்டுன்னு கேட்டா சிக்மா பாண்டு. தேன்மொழி இருக்கியா? எஸ் சார் இருக்கேன் சார். தேன்மொழி டவுட் கேட்டில்ல? தேன்மொழியா வாசுகியா? யாராவது டவுட் கேட்டீங்களே, வாசுகியா? அந்த டவுட்ல இப்ப கிளியர் ஆயிடும், கவலைப்படாதானே. நல்லா கவனி. அதான் அன்னைக்கு நான் சொல்லவே இல்லை. நான் இடம் டாபிக் நடத்தல, அதனால சொல்றேன் உனக்கு. இப்ப நல்லா கவனிச்சு இப்ப புரியல இப்ப நான் சொல்றேன், சரியா? ஓகே சார். எஸ்மா. இப்ப எஸ் மேற்பொருந்தால ஏற்படுற பாண்ட் சிக்மா பாண்ட் நான் சொல்றேன். எப்படி சார் நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ஜஸ்ட் ஒரு டெஃபினிஷன் இருக்கும். மேற்பொருந்துதல் மேற்பொருந்துதல் சார் என்ன சார் எழுதிருக்கீங்க? இருங்கம்மா. மேற்பொருந்துதல் ஆனது இரு அணுக்களின் பாதி நிரம்பிய ஆர்பிட்டல்களின் நேர்கோட்டின் அச்சின் வழியே நிகழ்கிறது. ஓகே. மேற்பொருந்துதலானது இரு அணுக்களின் பாதி நிரம்பிய ஆர்பிட்டல்களின் நேர்கோட்டின் அச்சின் வழியே நிகழ்கிறதுன்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க. எஸ் ஆர்பிட்டால்னா எப்படி இருக்கும்? கோள வடிவமா இருக்கும். இது ஒரு எஸ் ஆர்பிட்டால். இது நம்ம ஒரு எஸ் ஆர்பிட்டால் எடுத்துக்கிறேன் இல்லையா? பிளஸ் அனதர் ஒரு எஸ் ஆர்பிட்டால் எடுத்துக்கிறேன், எஸ் ஆர்பிட்டால். அப்போ இந்த எஸ் ஆர்பிட்டாலும் என்ன பண்ணும்? இப்போ மேற்பொருந்த போது மேற்பொருந்ததுன்னா எப்படின்னா இந்த மாதிரிமா, இது ஒரு எஸ் ஆர்பிட்டாலா, இது கூட எப்படி ஒரு எஸ் ஆர்பிட்டால் இதுதான் என்னது? எஸ் மேற்பொருந்துதல் ஆர் எஸ் ஓவர்லாப்பிங் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. எஸ் ஓவர்லாப்பிங். புரியுதுங்களா? இப்போ இது எப்படிப்பா மேற்பொருந்துக்குதுன்னா ஆக்சிஸ் வழிதான் மேற்பொருந்தது. அப்போ இந்த மேற்பொருந்துகிற இந்த இடம் இருக்கு இல்லையா, பாருங்க நான் ரவுண்ட் பண்றேன். இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுதான் என்ன பாண்டு சொல்லுவாங்க? சிக்மா பாண்டு. அப்போ இங்க மேற்பொருந்த இந்த இடத்துல எத்தனை எலக்ட்ரான்னா 2 எலக்ட்ரான் இருக்கும். 2 எலக்ட்ரான் இருக்கும். அதுதான் என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி பாண்டு போடுவோம் இல்லையா? இதுக்கு பேர் தான் சிக்மா பாண்டு. இது எப்படின்னா நேர்கோட்ல மேற்பொருந்தும், அச்சின் வழியே நேர்கோட்ல மேற்பொருந்தும் சொல்றோம். அதெல்லாம் இது சிக்மா பாண்ட் டைப் சொல்றோம். இதான் எஸ் ஓவர்லாப். புரியுதா? அடுத்துமா ஏதாச்சும் நெக்ஸ்ட் போலாமா? புரியுதா? இது யாருக்கா டவுட் இருக்கா? நோ. அடுத்து போலாமா? எஸ்மா. ஓகே. அடுத்தது சொல்லுமா. ஓகேப்பா. ஓகே. செகண்ட் டைப் கவனிமா. செகண்ட் டைப் sp மேற்பொருந்துதல். s ஆர்பிட்டாலும் p ஆர்பிட்டாலும் மேற்பொருந்துதல். ஓகே. s ஆர்பிட்டாலும் p ஆர்பிட்டாலும் மேற்பொருந்துதல். இதுக்கு டெஃபினிஷன் எழுதிக்கோ. மேற்பொருந்துதல் ஆனது
மேற்பொருந்துதல் ஆனது ஒரு அணுவின் பாதி நிரம்பிய s ஆர்பிட்டால்களும் மற்றொரு அணுவின் பாதி நிரம்பிய p ஆர்பிட்டால்களும் இடையே நேர்கோட்டின் அச்சின் வழியே நிகழ்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, நல்லா கவனி. இங்க எஸ் ஆர்பிட்டல்னா கோள வடிவம், இது வந்து எஸ் ஆர்பிட்டல். ஓகேவா? இதே வந்து பி ஆர்பிட்டல் என்ன வடிவம்? டம்பல் வடிவம். பி ஆர்பிட்டல்னா டம்பல் வடிவம். இது வந்து பி ஆர்பிட்டல் இல்லையா? அப்போ இந்த எஸ் ஆர்பிட்டலும் இந்த பி ஆர்பிட்டல் என்ன பண்ண போகுது? மேற்பொருந்த போகுது. எப்படி மேற்பொருந்தும் அப்படின்னா இந்த மாதிரிமா பாருங்க, புரியுதா? இதான் என்னது? எஸ்பி ஓவர்லாப்பிங், எஸ்பி மேற்பொருந்துதல். ஓகே, எஸ். அப்போ இங்க இருக்கிற இந்த பாண்டு, ஐ மீன் இங்க 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 எலக்ட்ரான்ஸ் தான் என்னது? சிக்மா பாண்டு. ஓகேவா? எஸ் ஆர்பிட்டலும் பி ஆர்பிட்டலும் மேற்பொருந்து. எப்படி மேற்பொருந்தாக்கா நேர்கோட்டின் அச்சின் வழியே, நேர்கோட்டு அச்சின் வழியே மேற்பொருந்துதல். ஓகேவா? எஸ். அடுத்துமா நெக்ஸ்ட் போலாமா? இது புரிஞ்சுதா? Yes, sir. எஸ். நெக்ஸ்ட்மா பிபி ஓவர்லாப்பிங், பிபி மேற்பொருந்துதல் சொல்லுவோம். பி ஆர்பிட்டால் மேற்பொருந்துதல், ஓகே, எஸ். கவனிங்க, எழுதுங்க பார்க்கலாம். மேற்பொருந்துதல் ஆனது மேற்பொருந்துதல் ஆனது இரு அணுக்களின் பாதி நிரம்பிய பி ஆர்பிட்டல்களின் நேர்கோட்டின் அச்சின் வழியே நிகழ்கிறது. ஓகே, எஸ். இப்போ இதுக்கு எப்படி சார் நம்ம டிரா பண்ணோம் அப்படின்னு கேட்டா, லிசன். இப்போ ரெண்டுமே பி ஆர்பிட்டல்மா, அப்ப ரெண்டுமே என்ன ஷேப்ஸ் போடணும்? இப்போங்க இது ஒரு பி ஆர்பிட்டல், ஓகே, பிளஸ் இது ஒரு பி ஆர்பிட்டல், இது ஒரு பி ஆர்பிட்டல். ஓகேவா? இப்ப ரெண்டும் மேற்பொருந்து போதும். எப்படின்னா நல்லா கவனி,
இந்த p ஆர்பிட்டல் ஒரு p ஆர்பிட்டல் கூட இன்னொரு p ஆர்பிட்டலுடைய எண்ட் இப்படி வந்து மேற்பொருந்தணும். அப்போ இங்க ஃபார்ம் ஆகிற பாண்ட் தான் என்ன பாண்டு? சிக்மா பாண்டு. இது பேர் என்னது? பிபி ஓவர்லாப்பிங். பிபி மேற்பொருந்துதல் சொல்றோம். ஓவர்லாப்பிங். ஓகேவா? எஸ். ஓகேம்மா. நெக்ஸ்ட் கவனி. ஐ மீன் நெக்ஸ்ட் பை பாண்டு. இப்போ இது எவ்வளோதான் என்னது? சிக்மா பாண்டுமா. முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. ஓகே. நெக்ஸ்ட் பை பாண்டு. பை பிணைப்பு. பை பாண்ட் இல்லையா? பை பிணைப்புன்னு சொல்லுவோம். இந்த பை பிணைப்பு எப்படி மேற்கொண்டு பார்ப்போம். ரெடி? டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இரு அணு ஆர்பிட்டால்கள் இரு அணு ஆர்பிட்டால்கள் இரு அணு ஆர்பிட்டால்கள் பக்கவாட்டில் ஒன்றுக்கொன்று இணையாகவும் மற்றும் நேர்கோட்டு அச்சுக்கு செங்குத்தாகவும் மேற்பொருந்தும் போது உருவாகும் பிணைப்பு பை பிணைப்பு. எனப்படும். புரியுதா? எசனோ இரு அணு ஆர்பிட்டல்கள் பக்கவாட்டில் ஒன்றுக்கொன்று இணையாகவும் மற்றும் நேர்கோட்டு அச்சுக்கு செங்குத்தாகவும் மேற்பொருந்தணும். இதான் என்னது? இப்படி ஃபார்ம் ஆகுதான் பை பாண்டு. அப்போ எப்படி ஃபார்ம் ஆகும் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு பி ஆர்பிட்டல்மா, இது ஒரு பி ஆர்பிட்டல். அதே மாதிரி இது ஒரு பி ஆர்பிட்டல் இல்லையா? இது ஆக்சிஸ் எப்படி போகும்? இதுல ஆக்சிஸ் எப்படிமா போகும்? ஆக்சிஸ் இப்படி போகும். ஆமா தானே? இப்படி போகும். ஆக்சிஸ் இப்படி தான் இருக்கும். ஆமா தானே? ஆக்சிஸ்னால இப்படிதான் பி ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? எஸ். இப்படி இருக்கும்பொழுது இது எப்படி மேற்பொருந்தும் சொன்னாக்கா, அதாவது ஒன்றுக்கொன்று எப்படி இணையாகவும், இணை நேர்கோள் கிடையாது, இணை சொல்லிட்டான், மற்றும் நேர்கோட்டுக்கு செங்குத்தாகவும் சொல்லியிருக்கான். அப்ப எப்படின்னாக்கா இந்த மாதிரி மேற்கொள்ளணும். ஓகேவா? இதுதான்மா. அப்போ இப்படி நடக்கிற இந்த மாதிரி நடக்கிற இந்த பாண்டுக்கு தான் என்ன பேரு? இப்படி நடக்கிற இந்த பாண்டுக்கு தான் என்ன பேரு? பை பாண்டு. என்ன பண்ணுமா? பை பாண்டு சொல்றோம். இது ஒரு பி ஆர்பிட்டாலு, இது ஒரு பி ஆர்பிட்டாலு. ஓகே, இது என்னது? பிபி ஓவர்லாப்பிங். பிபி ஓவர்லாப்பிங். புரியுதா? அங்கேயும் நம்ம பிபி ஓவர்லாப் பார்த்தோம். ஆனா அது என்னது? நேர்கோட்டுக்கு அச்சு வழியே. இது என்னது? நேர்கோட்டுக்கு இணையா. புரியுதாமா? அது நேர்கோட்டுக்கு அச்சு வழினா அந்த அச்சிலே மேற்பொருந்தணும். இப்போ யாராவது வீடியோ ஆன் பண்ணி உங்களுடைய ஹேண்ட் காட்டுங்க. 2 ஹேண்ட் காட்டு, நான் சொல்றேன். யாராவது வீடியோ ஆன் பண்ணுங்களேன்.
வீடியோ ஆன் பண்ணிட்டீங்களா? சீக்கிரம் ஃபாஸ்டா, டைம் ஆகுது. யார் அஸ்வினியா? ஓகே. உங்க 2 ஹேண்டும் அப்படியே விரலும் இப்படி முட்டுற மாதிரி வைங்கம்மா. 2 லெஃப்ட் ஹேண்ட் ஹேண்டும் ரைட் ஹேண்ட் ஹேண்டும் முட்டுற மாதிரி வைங்க பார்க்கலாம். வச்சு காட்டுங்க டக்குன்னு. 2 ஹேண்டும். சாரி சார். வேற யாராவது? ஏன்மோடி நேத்தா ஆட் ஆக மாட்டேங்குது. நைட்டு ஆட் ஆக மாட்டேங்குதா? இப்போ 1 செகண்ட் லிசன், நானே காட்டுறேன் பாருங்க. லிசன், ரெடி? நம்ம எங்க இருக்குங்க? ஓகே, ஓகேவா, ரெடிப்பா. கவனி, இப்போ என்னுடைய ஹேண்டை பாருங்க, தெரியுதா? இப்படி வச்சா இதான் என்னது? சிக்மா பாண்டு. நல்லா கவனி, இது ஒரு ஆக்சிஸ், இந்த ஹேண்ட் ஒரு ஆக்சிஸ். இப்படி வச்சா சிக்மா பாண்டு, இப்படி வச்சா பை பாண்டு. தெரியுதா? தெரியுதா இல்லையா? இப்படி வச்சா என்னமா? பை பாண்டு. ஓகேவா? இப்படி வச்சா பை பாண்டு, இப்படி வச்சா என்னது? சிக்மா பாண்டு. உனக்கு இந்த வித்தியாசம் புரியுதா உனக்கு? அந்த முனை இப்படிதான் ஒட்டின்னு இருக்கும். இந்த முனை இந்த முனை ஒட்டினா அது என்னது? சிக்மா பிணைப்பு. இந்த இப்படி ஒட்டினா அது என்னது? பை பிணைப்பு. இப்படி ஒட்டினாமா பை பிணைப்புன்னு சொல்றேன். கரெக்டாமா? ஓகே, கவனிமா. ஓகே, புரிஞ்சுதா? கிளியரா? எஸ் சார். சிக்மா பிணைப்பு இப்படி உருவாகும், பை பிணைப்பு. இப்ப நம்ம இணைக்கலப்பின் வகைகள் போயிடலாம். இணைக்கலப்புடைய வகைகள் போலாம். 1 செகண்ட். இனக்கலப்பின் வகைகள் நிறைய வகைகள் இருக்கு. நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மட்டும் பார்த்து நீங்க நாளைக்கு பார்ப்போம். இனக்கலப்பு வகைகள், டைப்ஸ் ஆஃப் ஹைபிரிடைசேஷன். இனக்கலப்பு வகைகள். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் எஸ்பி இனக்கலப்பு. எஸ்பி இனக்கலப்பு. எஸ்பி இனக்கலப்பு எக்ஸாம்பிள் நான் வந்து BeCl2 எடுத்துக்கிறேன். ஆமா தானே? BeCl2 இனக்கலப்புமா? டக்குனு VS பேர் போய் வரணும். BeCl2 என்ன இனக்கலப்புன்னு கேட்டா VS பேர் போய் சொல்லிட்டு எஸ் பி. ஆமா தானே? எஸ். அப்ப SP சொன்னா நல்ல கவனி, S வந்து ஒரு ஆர்பிட்டாலு, P வந்து ஒரு ஆர்பிட்டாலு. அப்ப மொத்தம் எத்தனை ஆர்பிட்டாலு? 2 ஆர்பிட்டால் இனக்கலப்பு பண்ணணும் நம்ம. மீனிங் புரியுதா? எஸ் சார். யா, 2 ஆர்பிட்டால் இனக்கலப்புல ஈடுபடணும் அர்த்தம். 2 ஆர்பிட்டால் இனக்கலப்புல ஈடுபடும். அப்ப அந்த 2 ஆர்பிட்டல் எப்படி இருக்குனாக்கா அன்பேரல் எலக்ட்ரான் இருக்கணும். அந்த 2 ஆர்பிட்டல் என்ன எலக்ட்ரான் இருக்கணும்? அன்பேரல் எலக்ட்ரான் தான் இனக்கலப்பு நடக்கும் இல்லையா? எஸ். அப்ப நான் என்ன பண்றேன், நல்லா கவனிமா. இங்க B இருக்குல்லையம்மா, Bக்கும் Cl2ல நான் ஒரு சீல் மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு B தான் இருக்கு, ஒரு 2 சீல் கால ஒரு சீல். B உடைய எலக்ட்ரான் அமைப்பு சொல்ல போல யாராவது? 1s2 2s2. இதே வந்து சீலுக்கு சொல்ல பார்க்கலாம். 1s2 2s2 2p6 3s2 3p5. B ல பேலன்ஸ் ஆர்பிட்டால் எதுன்னு கேட்டா எது சொல்லுவீங்க? 2s2. Cl ல பேலன்ஸ் ஆர்பிட்டால் கேட்டா 3s உம் 3p தான். யா, குட். இப்ப கவனிங்கம்மா, நல்லா கவனிங்க. இப்ப நான் என்ன பண்றேன், B ல அந்த 2s வேலன்ஸ் ஆர்பிட்டால் இருக்கு, அதை எடுத்துக்கிறேன். இனக்கலப்பு ஆர்பிட்டால் எடுத்துக்கிறேன் இல்லையா? எஸ். இது வந்து 2s. நல்லா கவனி, கிரவுண்ட் ஸ்டேட், ஐ மீன் 2s. 2sக்கு அப்புறம் என்ன ஆர்பிட்டால் வரும்? 2p வரும். 2p தான் சார். யா, 2sக்கு அப்புறம் 2p. எது சார் 2p நீங்க போன நமக்கு தான் 2s தான் எலக்ட்ரான் இருக்குது, 2pக்கு எலக்ட்ரான் போல. ஏன் சொன்னா அது இனக்கலப்பு ஏற்படுத்துவதற்காக போடுறோம். இனக்கலப்பு ஏற்படுத்துவதற்காக
போடுறோம் இல்லையா? இது 2p, இது 2s, இது 2p. இப்போ இந்த 2p ல இது என்ன ஆர்பிட்டால்? இதுதான் 2p x ஆர்பிட்டால், இதுதான் 2p y ஆர்பிட்டால், இதுதான் 2p z ஆர்பிட்டால். ஸோ ஆற்றல் மட்டும் இது வந்து ஆற்றல் மட்டும் அப்படின்னா இப்படிதான் எனர்ஜி போகுது. 2s அப்புறம் 2p அப்படின்னு இல்லையா? 2sல எவ்வளவு வெறுத்துல 2sல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குது? 2 எலக்ட்ரான் இருக்கு. எஸ் நோ? எஸ் சார். யா 1 2 2 எலக்ட்ரான் இருக்குது. நமக்கு நான் இங்க என்ன சொன்னேன்? 2 அன்பேர்ட் ஆர்பிட்டால் இருக்கு, அன்பேர்ட் எலக்ட்ரான் உள்ள ஆர்பிட்டால் வேணும்னு நான் சொன்னேன். அப்போ நீ என்ன பண்ணிட? இது வந்து அடி நிலைமை சொல்லுவோம், கிரவுண்ட் ஸ்டேட் அடி நிலைமை. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க அன்பேர்டா மாத்தனா எக்ஸஸ் ஸ்டேட்டுக்கு போகணும். என்ன ஸ்டேட் போனோம்? எக்ஸஸ் ஸ்டேட்டுக்கு போகணும். அப்ப எக்ஸஸ் ஸ்டேட் போகும்போது எப்படி சார் இருக்குன்னு கேட்டா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து 2s ஆர்பிட்டாலு, இது 2p ஆர்பிட்டாலு, 2p ஆர்பிட்டாலு இல்லையா? இது 2s, அது 2p. இப்ப 2sல உள்ள ஒரு எலக்ட்ரான் எங்க போகுது? எக்ஸஸ் ஸ்டேட் போகணும். யா 2p போயிடுச்சு. இப்ப பாருங்க நம்ம சொன்ன 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் உள்ள ஆர்பிட்டால் உருவாயிடுச்சா? எஸ் சார். எஸ் உருவாயிடுச்சு. அப்போ இதுல என்ன ஹைபிரிடைசேஷன் நடந்துக்குன்னா இது s இது p இல்லையா? அதுதான் இது நம்ம என்ன சொல்றோம்? sp ஹைபிரிடைசேஷன் உருவாதுன்னு சொல்றோம். sp ஹைபிரிடைசேஷன். அந்த sp ஹைபிரிடைசேஷன் அப்படி மட்டும் தனியா எடுத்து எழுதிக்கலாமா? 2 அப்படி மட்டும் தனியா எடுத்து எழுதிக்கணும். எலக்ட்ரான் இருக்குது இல்லையா? அதை மட்டும். இதுல ஒண்ணு இருக்குது, இதுல ஒண்ணு இருக்கு. இந்த ஆர்பிட்டல் பேரும் sp, இந்த ஆர்பிட்டல் பேரும் sp நான் சொல்றேன். ஏன்னு புரியுதா? ஏன் எலக்ட்ரான் இங்க தான் போச்சாங்க அதனால. ஓகே எஸ் சார். எஸ் இதுவும் sp ஹைபிரிடைசேஷன், இதுவும் sp ஆர்பிட்டல் தான். ஓகே இப்போ நமக்கு 2 அன்பேர்டு உள்ள ஆர்பிட்டல் நமக்கு கிடைச்சிச்சு இல்லையா? ஓகே sp அப்படின்னா அந்த ஷேப்ஸ் எப்படி இருக்கும் தெரியும் இல்லையா? எஸ்னோ? எஸ்னா கோள வடிவமா இருக்கும், pனா டம்பல் வடிவமா இருக்கும். அப்போ நான் டிரா பண்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாருங்க நல்லா கவனிக்கணும். இப்பதான் ஒண்ணு புரிஞ்சுனா நீங்க அதே மாதிரி மீதெல்லாம் நீங்களே போட்டணும். இப்போ b இருக்கு, b-ல எத்தனை இனங்களை பார்பிட்டால்? 2 இனங்களை பார்பிட்டால் sp sp இல்லையா? அந்த sp எப்படி ரைட் பண்ற பாருங்க. ஒரு sp-ய இப்படி ஒண்ணு பெருசா போட்டா அது டம்பல் ஷேப், ஒண்ணு சின்னதா போடுறோம் இந்த பக்கம் போடும்போது இல்லையா? ஏன்னா ஒரு s ஒரு p சேர்ந்து இப்படி நம்ம டயக்ராமுக்கு அப்படி போடணும். அடுத்த sp நம்ம இப்படி போடணும். ஓகேவா? நல்லா கவனிமா. இந்த எலக்ட்ரானை இங்கே போடுங்க, இந்த எலக்ட்ரானை இங்கே போடுங்க. புரியுதா? இது இந்த ஆர்பிட்டால் தான் இதுன்னு வச்சுக்கோ, இந்த ஆர்பிட்டால் இதுன்னு வச்சுக்கோ. இப்ப 2 sp எலக்ட்ரான் ஃபில் பண்ணி வச்சா புரியுதா? முதல்ல எஸ் ஓகே. இப்போ இது கூட எந்த எலக்ட்ரான் வந்து இனக்கலப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா Cl உள்ள இணைதிறன் ஆர்பிட்டால் எது 3s-ம் 3p-யும். இதுல 3s ஃபில் ஆயிடுச்சு, 3p தான் ஃபில் ஆகல. 3p-னா எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும்? 6 எலக்ட்ரான் இருக்கணும். ஆனா இங்க எவ்வளவு இருக்கு? 5 இருக்கு. எப்படி ஃபில் பண்ணுவ? 5 1 2 3 4 5 இப்படி ஃபில் பண்ணுவ இல்லையா? ஆக்சுவலா இது px ஆர்பிட்டால், இது py ஆர்பிட்டால், இந்த pz ஆர்பிட்டால். இந்த pz தான் என்ன இருக்குது? அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. புரியுதா? எஸ் நோ? எஸ் சார். யா அந்த pz ஆர்பிட்டால் வந்து இங்க என்ன பண்ண போகுது? இனக்கலப்பை ஏற்படுத்தும். நான் போடுறது ஒரு சிஎலுக்கு, இதே மாதிரி இன்னொரு சிஎலுக்கு இருக்குமா? ஆமா தானே? அப்போ ஒரு சிஎல் இந்த சைடு வந்து ஏற்படுத்தும், இது வந்து p ஆர்பிட்டால். ஆமா தானே? இது ஒரு சிஎலுடைய p ஆர்பிட்டால். இது வந்து இந்த சைடு வந்து போடணும், ஒரு சிஎலுடைய இன்னொரு p ஆர்பிட்டால். இது எலக்ட்ரான் போடலாமா? இப்போ எப்படி போடணும்? இதனுடைய எலக்ட்ரான் இங்கே போடணும், இதனுடைய எலக்ட்ரான் இங்கே போடணும். எஸ் நோ? இப்போ எப்படிமா பிணைப்பு ஏற்படுத்துன்னு கேட்டா எப்படி மேற்கொண்டு அதை மாதிரி சொல்லு, அப்பதான் பிணைப்பை சொல்ல முடியும். எப்படி மேற்கொண்டுக்குது? நேர்கோட்டு அச்சின் வழியாவா இல்ல வந்து பக்கவாட்டின் வழியாவா? நேர்கோட்டு அச்சின் வழியா. அதனால்தான் சிக்மா பாண்டு சொல்றோம். எத்தனை சிக்மா பாண்டு? 2 சிக்மா பாண்டு. இப்ப விஎஸ் பேர் வாங்க, என்ன போடுவோம்? வெள்ளத்துல வேலன்ஸ் இருக்கான் எவ்வளோ? 2 வேலன்ஸ் இருக்கான். ஆமா தானே? 2 வேலன்ஸ் இருக்கானு, 2 வேலன்ஸ் இருக்கானு. இங்க பி தான் சென்ட்ரல் அட்டான போட்டாச்சு, வேலன்ஸ் இருக்கான்னு போட்டாச்சு.
சிஎல் என்னது டென்டேட் இல்லையா? என்ன டென்டேட்? மோனோ டென்டேட். அப்பனா ஒரு எலக்ட்ரான் எடுத்து ஒரு சிஎல் பாண்டை ஃபார்ம் பண்ணும், அடுத்து இருக்கானது அடுத்த சிஎல் பாண்டை ஃபார்ம் பண்ணும் சொன்னேன். சொன்ன பிறகு அடுத்து சொல்லியிருப்பேன், என்ன சொல்லியிருப்பேன்? இந்த மாதிரி சிங்கிள் பாண்டு இருந்தா அது சிக்மா பாண்டு, இது ஒரு சிக்மா பாண்டு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அந்த Yes, sir. சிக்மா பாண்டு சொன்ன மீனிங் என்னக்கா? இதான் மீனிங். அண்டர்ஸ்டாண்ட்? Yes, sir. யா, இந்த மாதிரி கிளியரா நீ கத்துக்கணும். இந்த மாதிரி எஸ்பி, sp2, sp3 இல்லையா? எஸ் டபுள் பாண்ட்ல, ட்ரிபிள் பாண்ட்ல இதெல்லாமே நான் போட்டு காமிக்கிறேன். சரிங்களாம்மா? ஓகே இதோட இருக்குமா? நெக்ஸ்ட் டெஸ்ட்மா சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, எனி டவுட்ஸ்? நோ சார், புரியுது சார். ஏதோ சார் சொன்னீங்களே, அதெல்லாம் கேட்டு வெயிட் பண்ணேன். ஓகேம்மா, தேங்க்யூ.